இன்னைக்கு தொகுதி மறைவரை வரல கனிமொழி என்ன சொன்னாங்க தெரியுமா? திமுகவுடைய நிலைப்பாடு அதுதான், ஆனா கூட்டத்துல பங்கேற்க மாட்டோம். கரெக்டா? ஆமா ஆமா. அப்போ விஜய் அவர்கள் மேகதாது கட்டுங்க, தாவேக்கா எங்கேயாவது மேகதாது கட்டணும்னு சொல்லி கேட்டாங்களா? இல்ல இல்ல. தாவேக்கோட நிலைப்பாடு என்ன? மேகதாது வேணாங்க. ஆமா. திமுக நிலைப்பாடு என்ன? கட்டக்கூடாதுன்றதுதான். அப்ப நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாலும் எங்க நிலைப்பாடு இதுன்னு இப்ப சொன்ன மாதிரி அன்னைக்கு சொல்லிட்டீங்கன்னா, தொகுதி மறைவரை அடுத்த மக்களவை மாநிலங்களில் தொடரும் போது மசோதாவை தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதற்கான முன்னெச்சரிக்கையா அவங்க கொண்டு வராங்க. திமுக புறக்கணிப்பு, மற்ற கட்சிகள் புறக்கணிப்பு. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல் தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இவங்க எல்லாமே. இப்ப இருக்கக்கூடிய எம்பிக்கள். உங்களுடைய ஆட்சி மாறினாலும் நீங்க தமிழ்நாட்டுடைய ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க. அப்ப நீங்க தமிழ்நாடுக்காக தான் மக்களவையில மாநிலங்களில் பேசுவீங்க. அப்ப அந்த அடிப்படையில் உங்களை முதல்வர் கூப்பிடும் போது நீங்க அதை புறக்கணிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப தமிழ்நாட்டின் மக்களின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் என்ன நலன் அக்கறை உங்க மேல இருக்கு? நீங்க யாருமே யார் பேசுவாங்கிறது ஒரு கேள்வியா இருந்த போது இன்றைக்கு எல்லா முன்வரிசையில் இருக்கிறவங்க, இரண்டாம் வரிசையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எந்திரிச்சு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லும் போது தாவேக்காவுடைய அந்த அணுகுமுறைங்கிறது மாறிடுச்சுன்னு சொல்ல வரேன். இனி தாவேக்காவை நீங்க எதிர்க்க நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது தாவேக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நீங்க இனிமே சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி. இன்றைக்கு தாவேக்கா சட்டமன்றத்தில் கடந்த காலங்களில் சட்டமன்றத்தில் ஸ்கோர் செய்வது யாருன்னா திமுகவா இருக்கும். இன்னைக்கு ஸ்கோரும் செய்யறாங்க, ஹீரோவும் ஆகுறது தாவேக்காவினர். ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஆதிரா. இன்னைக்கு பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில தமிழக அரசியலோட தற்போதைய நிகழ்வுகளை விவாதிக்க இருக்கிறோம். அதுக்காக பத்திரிகையாளர் யாசர் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஆதிரா. சார், இன்னைக்கு நியூஸே எம்பிக்கள், அதாவது திமுக மட்டும் கிடையாது, அதாவது தாவேக்கல்ல இருக்க கூட்டணி கட்சிகள் தாண்டி மற்ற கட்சிகள் எல்லாமே எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவோட முதிர்ச்சியின்மை அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா, இல்ல அவங்க எடுத்த அந்த நடவடிக்கை அப்படின்றது சரின்னு பாக்குறீங்க? இந்த நாட்களுக்காக திமுக காத்து இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். திமுக தாவேக்காவை இது போன்ற அவமானங்களை ஏற்படுத்துவதற்காக காத்து கொண்டு இருந்த காலம்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்க சமீபத்திலேருந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? காவேரி விஷயத்துல அனைத்து கட்சி கூட்டம். அப்ப நான் அனைத்து கட்சி கூட்டம் நானே எல்லா சேனல்லையும் பேசுறேன். என்னுடைய இந்த பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு அது தெரியும், அந்த டாபிக் முக்கியமான டாபிக். அப்ப அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும் போது இவங்க வரமாட்டாங்கிறது தெரியும், கூட்டி பிரயோஜனம் இல்லைங்கிறது தெரியும். அப்ப என்னன்னா அந்த இடத்துல தாவேக்காவை அவமானப்படுத்தணும். இப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க, கூட்டி யாரும் வரலன்னா செய்தியில எப்படி வரும்? தேசிய செய்திகள்ல எப்படி வரும்? அப்ப விஜய் அவர்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க? தாவேக்காவை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க? ஸோ இது ஒரு பிளானிங் தான், ஸ்ட்ராட்டஜி பிளானிங் தான். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சட்டமன்றத்தில் சொல்றீங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்க என்ன பேசுவீங்க சொல்லுங்க? என்ன சொல்யூஷன் கொடுப்பீங்க? மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசு தாவேக்கா அரசுக்கும் காவேரி பிரச்சனைல என்ன சொல்யூஷன் அனைத்து கட்சி கூட்டத்தில் கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டாங்க. சட்டமன்றத்தை சொல்லிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து டெல்லி போவோம், நம்மளோட ஒற்றுமையை அங்க காட்டணும். அதெல்லாம் வேஸ்ட். நீங்க லீகலா கர்நாடகா லீகலா பேப்பர் ஆதாரங்கள் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வைத்து அவன் மதிக்க மாட்டான். உங்களுக்கு கடைசி நீங்க 21 25 வரைக்கும் நீங்க தான் இருந்தீங்க, அதுக்கு முன்பு அவன் தான் இருந்தான். உங்களுக்கு புரியுதா? அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்லைங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள வராருன்னா ஏதோ ஒண்ணு நடக்க வாய்ப்புகள் இருக்கு, சான்சஸ் இருக்கு. எவ்வளவுதான் எதிர்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் அந்த எதிரியாக நினைக்கக்கூடிய ஆள் முன்னாடி நிற்கிறப்ப மனம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ முதல்வர் அவர்களே பேசுறாரு, எந்த தமிழ்நாட்டை எதிராக கோஷங்கள் எழுப்பப்படுகிறதோ அந்த கோஷவாதிகள் முன்னாடியே தமிழ்நாட்டின் தலைவர் போய் நின்று கை கும்பிட்டு வணக்கம் வச்சு இந்த மாதிரி பேசுறாரு, கொஞ்சம் நம்ம மாநிலத்துக்காக பாருங்கன்னு சொல்றப்ப இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களால செய்ய முடியாதது எங்க இவர் பேசி தீர்த்துருவாருங்கிற ஒரு அச்சமும் இருக்கு எதிர்கட்சிகளுக்கு. அப்ப இது ஒரு பாயிண்ட். அப்ப நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறேன்னு சொன்னீங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. கூட்டும் போது கடந்த 5 ஆண்டுகளில் இதுதான் முதல் கேள்வியா வரும். அதிகாரிகள் இருப்பாங்க, முதல்வர் இருப்பாரு, துறை சார்ந்த அமைச்சர்கள் இருப்பாங்க, மற்ற கட்சிகள் அனைத்து கட்சி தலைவர்களும் இருப்பாங்க, நிர்வாகிகள்லாம் இருக்கும்போது இப்போ உளவுத்துறைகளும் இருக்கும். அப்போ 21 to 25 வரைக்கும் காவேரிக்காக கடந்த ஆட்சியில எடுத்து வச்ச சிலபஸ் இது, அவ்வளவுதான். அப்படிங்கிறப்போ அதுல குறைகள் இருக்குமா இருக்காதா திமுக மேல? கண்டிப்பா இருக்கும். அப்ப அதை கேட்டுட்டு அவங்க எப்படி அனைத்து கட்சி கூட்டத்துல இருப்பாங்க? ஆனா அவங்க தான் கேக்குறாங்க அனைத்து கட்சிகள் கூட்டத்தை. அது கேக்குறது தான். அதுக்கு உதாரணம் தான் இங்க தொகுதி மறைவரைக்கு அந்த மீட்டிங் நடத்துறாரு முதல்வர், வரலன்னு சொல்றீங்க, ரைட்டு, ஓகே. அனைத்து கட்சி கூட்டம் நடத்த சொல்றீங்க, அதுக்கும் நீங்க வர மாட்டீங்க, ரைட்டு. இப்ப நான் அதுக்கு என்ன சொல்லுவாங்க நான் சொல்றேன். இன்னைக்கு தொகுதி மறைவரை வரல கனிமொழி என்ன சொன்னாங்க தெரியுமா? திமுகவுடைய நிலைப்பாடு அதுதான், ஆனா கூட்டத்துல பங்கேற்க மாட்டோம். கரெக்டா? ஆமா ஆமா. அப்போ விஜய் அவர்கள் மேகதாது கட்டுங்க,
தாவேக்கா எங்கேயாவது மேகதாது கட்டணும்னு சொல்லி கேட்டாங்களா? இல்ல. இப்ப தாவேக்கோட நிலைப்பாடு என்ன? மேகதாது வேணாங்க. ஆமா. திமுக நிலைப்பாடு என்ன? கட்டக்கூடாதுன்றதுதான். அப்ப நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாலும் எங்க நிலைப்பாடு இதுன்னு இப்ப சொன்ன மாதிரி அன்னைக்கு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்குமா இது? அப்ப அங்கதான் பிரச்சனை. அப்ப தாவேக்காவை அவமானப்படுத்தணும். திமுக கூட இருக்கக்கூடிய மற்றும் ஒட்டுண்ணில இருக்கக்கூடிய சில கட்சிகள் அவங்களும் சேர்ந்து அவமானப்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அரசியல் பிம்பம், அரசியல்ல இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இத ஒரு கட்டமைப்பு. இன்னைக்கு சட்டசபையில மாறி மாறி தாவேக்காவும் திமுகவும் வார்த்தை போர்களா இருந்துச்சு. இன்னைக்கு அது வெளியே வரல அப்படின்னா நான் சொன்னது நடந்திருக்கும். கண்டிப்பா நான் சொன்னது உண்மையில நடந்திருக்கும். மேகதாது கட்டக்கூடாதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனா அனைத்து கட்சி கூட்டத்துல நாங்க பங்கேற்க மாட்டோம்னு திமுக புறக்கணிச்சிருக்கோம். சரி, புறக்கணிச்சுட்டு என்ன சொல்யூஷன் கொடுப்பீங்கன்னு தான் இங்க கேள்வி. இதுவரைக்கும் இங்க விஜய் அவர்களையும் விஜய் தாவேக அரசையும் நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க. சொல்யூஷன் எங்க கொடுத்தீங்க? நான் கேட்கக்கூடிய காவேரிக்காக நீங்க போராடினீங்க, பேசுனீங்க தஞ்சாவூர்ல. இந்த சொல்யூஷன் இதை முதல்வர்கள் செஞ்சா தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரும். சொல்லுங்க, ஒரு சொல்யூஷனை காமிங்க. இது நம்ம கேட்கிறோம். அப்போ திமுக எதிராக இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் எந்த இடத்துலயுமே சொல்யூஷனை சொல்ல, நாம் தமிழர் உட்பட. என்ன சொல்யூஷன் சொல்லுங்க. நம்ம போய் சண்டை போடணுங்கிறீங்களா? எப்படி? நீதிமன்றம் சொல்லி புறக்கணிச்சிருச்சு. மேகதாது அணைக்கான எல்லா வழிகளையும் கர்நாடகா சாத்துது. என்ன சொல்யூஷன் இருக்கு நீங்க சொல்லுங்க. அப்ப எதுவுமே இல்லை. அப்ப அனைத்து கட்சி கூட்டத்திலும் இதை தான் செய்வாங்க திமுக. அப்ப திமுக இதை செய்யும் போது தேசிய அளவுல ஊடகங்கள் பேசும். தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும். பின்னடைவு மீன்ஸ் ஒரு கெட்ட பேரு. கூட்டி விஜய் கூப்பிட்டு கூட வரலையே, அன்றைய நியூஸ் அது அன்றைய விவாத பொருளா மாறும். இப்ப இன்றைக்குமே அதுதான் விவாதமா போகும். தொகுதி மறை வரைக்கும் திமுக எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வரல அப்படிங்கிறப்ப இன்னைக்கு அது விவாத பொருளா போகும் ஊடகங்கள்ல. அவ இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியை உடைக்க வேண்டியது தாவேக்கோட வேலை. அது தாவேக்க சரியா செய்யறாங்கன்னு நம்ம பாக்குறோம். இல்ல, இப்ப தாவேக்கா மேகதாது விஷயத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல, ஆனா தொகுதி மறு வரைக்கும் கூட்டுறாங்க, எல்லாரையும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாவேக்காவோட நிலைப்பாடு இப்ப தொகுதி மேகதாது அணைங்கிறது நீண்ட நாள் பிரச்சனை. தொகுதி மறை வரை அடுத்த மக்களவை மாநிலங்களில் தொடரும் போது மசோதாவை தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதற்கான முன்னெச்சரிக்கையா அவங்க கொண்டு வராங்க. திமுக புறக்கணிப்பு, மற்ற கட்சிகள் புறக்கணிப்பு. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல் தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இவங்க எல்லாமே. இப்ப இருக்கக்கூடிய எம்பிக்கள். உங்களுடைய ஆட்சி மாறினாலும் நீங்க தமிழ்நாட்டுடைய ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க. அப்ப நீங்க தமிழ்நாடுக்காக தான் மக்களவையில மாநிலங்களில் பேசுவீங்க. அப்ப அந்த அடிப்படையில் உங்களை முதல்வர் கூப்பிடும் போது நீங்க அதை புறக்கணிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப தமிழ்நாட்டின் மக்களின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் என்ன நலன் அக்கறை உங்க மேல இருக்கு? கேள்வி வருதுல நமக்கு. அப்போ முதல்வர்கள் கூப்பிடும் போது எதுக்காக கூப்பிட போறாரு? நீ அடுத்த கூட்டத்தொடர்ல மசோதாவை தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? என்ன சட்ட ரீதியாக பண்ணணும்? நம்ம எம்பிக்கெல்லாம் என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்க? இதெல்லாம் ஒரு அரசு கேட்டு ஒரு முதல்வர் கேட்கும் போது நீங்க வரல அப்படின்னு ஜவுடலா சொல்லும் போது தமிழ்நாட்டின் மக்கள் மீது தமிழ்நாட்டின் மீது உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? நமக்கு வரக்கூடிய கேள்வியே தான். நீங்க எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்காங்க? எத்தனை நாளா உங்களுக்கு லெட்டர் கொடுக்கலையா? தமிழ்நாடு அரசு லெட்டர் கொடுத்துருக்க மாட்டாங்களா? எம்பி கூட்டம் இருக்கு, இத்தனாம் தேதி இங்க நடக்குது வாங்கன்னு சொல்லி முன்கூட்டியே ப்ரீவியஸாவே கொடுத்துருப்பாங்கம்மா லெட்டரு. ஒரு அபிஷியல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு ஷெட்யூல் பண்ணுவாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு லெட்டர்லாம் நீங்க இன்னைக்கு புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப அது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? இன்றைக்கு சனிக்கிழமை டெல்லியில உங்களுக்கு என்ன வேலை இருக்கு சொல்லுங்க. இல்ல, அவங்களுக்கு ஏன் இதுல காவேரி இஷ்யூல கூப்பிடல, இதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்குது. ஏதோ கோச் இல்ல, அதெல்லாம் உண்மை கிடையாது. எல்லாமே நெரட்டிவ். நீங்க இன்னைக்கு இந்த நிலைப்பாடு இருக்கு. நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாலும் இதெல்லாம் தாவேக்கா பேசணும்னு தெரியும். தெரிஞ்சு அவங்க எப்படி வருவாங்க? சரி, இப்ப மத்த நாம் தமிழர் சீமானு போன்றவங்களாம் அனைத்து கட்சி கூட்டம் சிறு கட்சிகள் நடத்துனீங்கல்ல, அதுல நீங்க தமிழ்நாடு அரசுக்கு நீங்க வைத்த கோரிக்கை என்ன சொல்லுங்க? நீங்க பாத்தீங்களா செய்தியில? ஏதாவது இது பேசினாங்க தமிழ்நாடு அரசுக்கு, இது கோரிக்கையை வச்சா நமக்கு காவிரி பிரச்சனை தீரும், இந்த சொல்யூஷன் பேசினாங்க. ஏதாவது ஒரு கட்சி சின்ன சின்ன மீட்டிங்லாம் நடத்துறீங்களா? ஏதாவது ஒரு கட்சி கொடுத்த அறிவுரைகளும் கோரிக்கைகளும் சொல்லுங்க. முதலமைச்சர் முன்னாடி உட்கார்ந்து கேட்டா சொல்றோம்ன்றாங்க. அது எப்படி? நீங்க ஒரு கோரிக்கை சொல்ல கூட உங்களுக்கு இது இல்ல, அது முதலமைச்சர் கேட்டாதான் நீங்க சொல்லணும்னா அது என்ன அர்த்தம்? அப்ப அவங்க அணை கட்டி முடிக்கிற வரைக்கும் முதலமைச்சர் கூப்பிட மாட்டாரு, நீங்க அது வரைக்கும் அமைதியா இருப்பீங்களா? தண்ணி பிரச்சனை ஓடுது, தமிழ்நாடு விவசாயிகளுக்கு வரல. 9000 கனஅடியிலேருந்து இன்னைக்கு 6000 கனஅடி குறைஞ்சிருச்சு. இன்னும் ராமநாதபுரம் பல்வேறு மாவட்டங்களில் இன்னும் தண்ணி கேன்கள் எடுத்துக்கக்கூடியது, ஆட்டோக்களில் ஊற்றக்கூடிய சூழல் அங்கே இருக்குது. அப்போ கடந்த 50 ஆண்டுகாலமாக வாயை பொத்திட்டு இருந்தீங்க. இப்பயாவது ஒரு சொல்யூஷனை நீங்களா மக்கள் நலனில் அக்கறை செத்துல. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தனிப்பட்ட ஈகோமா? ஓப்பனாக சொல்ல போனால் இதுதான். மக்கள் மேலே அக்கறை இல்லை. நான் இப்போ உங்களுக்கு சில ஆதாரங்களை நான் உங்களுக்கு படிச்சே காமிக்கிறேன், பிரச்சனைகளை படிச்சு காமிக்கிறேன். நீங்க பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு
கடந்த காலங்கள்ல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பேசுறோம். அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் குடிநீர் பிரச்சனை நான் சொல்றது. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இவங்க எங்க போனாங்கிற நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நான் படிக்கிறேன், நீங்களே பாருங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை நான் இருக்கக்கூடிய இடங்கள் சொல்றேன். கடாலடி தாலுகா, சாயல்குடி பகுதிகள், ஓரிவயல் கிராமம். பிரச்சனை வந்துன்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் தட்டுப்பாடு, உப்பு கலந்த நிலத்தடி நீர், தண்ணீர் லாரிகளை நம்பி வாழும் மக்கள். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில். இதே நீங்க தருமபுரி மாவட்டம், இப்போ நம்ம மேகதாது அந்த ஒகேனக்கல் பார்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா 66 அடி சாலை பகுதி, இபி காலனி, எஸ்பி காலனி. இங்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வரவுங்கிறது, நிலத்தடி நீர் இருக்குல்ல அந்த அளவுங்கிறது குறைகிறது அங்க. அப்போ அங்கே முறையான குடிநீர் விநியோகமே இல்லை. இப்போ இது அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள். அதே போல் நீங்கள் நீலகிரியில் பழங்குடி பகுதிகள் ஆய்வு செய்ய வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜோகி கொம்பை, செங்கல் கொம்பை, ஓஜனூர் கொம்பை, மல்லிக்கோரை, மேல் குரங்கு மேடு, சேமா கோரை. பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மின்சார வசதி கிடையாது, இன்டர்நெட் வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது. இது நான் சொல்கிறது அங்கே. அதே போல் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் நந்தவனம் பகுதியில் அங்கே பார்த்தீங்கன்னா குடிநீர், கழிப்பறை, மின்சாரம், குடியிருப்பு வசதிகள் இது எல்லாமே அத்தியாவசியமான பிரச்சனைகள். அதே போல் நீங்கள் ஜவ்வாது மலை, திருவண்ணாமலை, வேலூர் பகுதிகளில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கு செல்லக்கூடிய தூரம் நிறையா இருக்குது, சாலைகள் இல்லாமல். அப்படியே ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது, மருத்துவ வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை. அதே போல் நீங்கள் டெல்டா மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, திருவாரூர், மன்னார்குடி, நீடாமங்கலம், நாகப்பட்டினத்தில் கடலோர விவசாயிகள் கிராமங்கள். இங்கே முழுவதும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை, விவசாயத்தில் போதுமான வருமானம் இல்லை, இளைஞர்கள் விவசாயத்தை விட்டு வெளியேறாங்க. அப்போ இது ஒரு பிரச்சனை. இதே நகர்ப்புற ஏழைகளோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா வட சென்னையில் மணலி, எண்ணூர், ராயபுரம், பெரம்பூர் மாசுபாடு, குடியிருப்பு பிரச்சனை, வேலைவாய்ப்பு சுத்தமாக குறைவு, வெள்ள பாதிப்புங்கிறது இந்த பகுதிகளில் அதிகமாகும். அதே போல் எண்ணூரில் பார்த்தீங்கன்னா மீனவர் வாழ்க்கை பாதிப்படையக்கூடியது. அதே போல் தொழிற்சாலைகள் மாசுபாடு, பொதுமக்களுக்கு உடல்நலக்குறைவு. அப்போ இதெல்லாம் இத்தனை திட்டங்கள் இருக்குது. அதே போல் நீங்கள் மலைப்பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சாலை வசதி, அவசர மருத்துவ போக்குவரத்து வசதி இல்லை, பள்ளி செல்றதுக்கான வசதிகள் இல்லை. அதே போல் தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வகங்கள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, ஆங்கில அறிவு இல்லை, ஆங்கில அறிவு வசதிகள் இல்லை. ஆங்கில அறிவுன்னு அதை சொல்லலை, டிஜிட்டல் கல்வி வசதிகள், முறைகள் இதெல்லாம் குறைவாக இருக்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன், இத்தனை குறைகளை நான் சொல்கிறேன்ல, இத்தனை குறைகளும் எப்போ வந்தது தான் கேள்விங்க. 50 ஆண்டு 60 ஆண்டுகளமாக இத்தனை இந்த திராவிட கட்சிகள் இத்தனை முறை மாறி மாறி ஆட்சி செய்தும் இந்த அவலங்கள் இத்தனை மாவட்டங்கள்ல இத்தனை மக்களுக்கு இருக்கு அப்படின்னா இது என்ன ஆட்சி நடத்திருக்கீங்க நீங்க? கேள்வி வருது இல்ல? இதை பத்தி நீங்க யாருமே பேசலையே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 26 முடிஞ்சிருச்சுப்பா, இது 3 மாசம் நீங்க இருக்கீங்களே, இது இதுக்கப்புறம் தாவேக்க கவனம் செலுத்துறாரு. இப்ப நான் சொன்ன பாதி குறைகளை தாவேக்க நிச்சயம் சரி செய்யும், மாற்று கருத்து கிடையாது. இத்தனை மாவட்டங்களில் தாவேக்க ஆய்வு செய்யும், செஞ்சுட்டு இருக்காங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. நான் கேட்கக்கூடிய கேள்வி, இன்றைய தினம் தாவேக்க ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதங்கள் நிறைவடையும் போதும் கூட இத்தனை பிரச்சனைகள் இத்தனை வருஷமாக தொடருது அப்படின்னா திமுக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதை எதிர்த்து தாவேக்க எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, பாமக நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுல தண்ணி வந்தா போதுமா? உங்க வீட்டுல உணவு இருந்தா போதுமா? உங்க வீட்டுல வீடு, சொந்த வீடு, ஆடைகள் எல்லாம் சொத்து சுகம் இருந்தா போதுமா? ஏன்னா நீங்க மக்கள் நலன் பேசுறீங்க, அதனால உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்க. நீங்க மக்கள் நலன் பேசலன்னா நான் இதை உங்கள்ட்ட கேட்க மாட்டேன். அப்ப இத்தனை பிரச்சனைகள் கண் முன்னே வந்துட்டு போகுது. இதை விட விடுமா, நேற்று நடந்த சட்டமன்றத்திலே சொல்றோமா, செஞ்சி தொகுதியுடைய பாமக சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு. நீட்டுக்காக ஒரு மாணவி இறந்து போனாங்க. அந்த மாணவி அன்றைய தினம் வந்து ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாரு, அறிவுரை வழங்கினாரு, இதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் வைக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு என்ன? அவசர காலத்தில் மருத்துவமனை இல்லை. அவசர காலத்தில் அந்த மாணவியை சரியான மருத்துவமனைக்கு செஞ்சியிலே காட்டியிருந்தோம்னா, அந்த பகுதியிலே காட்டியிருந்தா இன்னைக்கு அந்த மாணவி பொழைச்சிருப்பா. சேத்துப்பட்டுக்கு எடுத்துட்டு போய் தான் நாங்க பொழைக்க வைக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஆனா முடியல, உயிரிழந்துட்டா. அந்த மாணவியை பார்க்க தான் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்தாருன்னு பாமக சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு. அப்ப இந்த சம்பவம் நடந்து 8 ஆண்டுகள் ஆகுதுன்னு குறிப்பிடாரு. 8 ஆண்டுகளாக 3 ஆண்டுகள் அதிமுகவுக்கும் அதுல பங்கு இருக்கு, 5 ஆண்டுகள் திமுகவுக்கும் பங்கு இருக்கு. என்னத்தை கிழிச்சிங்க சொல்லுங்க? இதுதான் நம்ம கேட்க. 8 ஆண்டுகளாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனை இருக்குன்னு அந்த தொகுதியில் சொல்லிருக்காரு. அந்த தொகுதியில் உங்க திமுக வேட்பாளர் அமைச்சருங்க. என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? மக்களுக்கான அடிப்படை மருத்துவம் இல்லாத போது உங்கள் தொகுதியில் அமைச்சர் தொகுதியில் பெருமையா பேசிக்கிறீங்க. அந்த பாமக வேட்பாளர் பேசினாரு, அதுக்கு பதில் உண்டா? திமுகவினர் பேச சொல்லுங்க, பதில் சொல்ல சொல்லுங்க, அதிமுக பதில் சொல்ல சொல்லுங்க. இன்றைக்கு அதே அருண்ராஜ் அவர்கள் கவனம் செலுத்தணும் நம்ம சொல்றோம்.
மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் கவனம் செலுத்தி உடனடியாக இந்த மாதத்திற்குள்ளே அதுக்கு ஏதாவது அலிகேட் பண்ணுங்க, வெளிப்படையா வச்சுட்டாரு. இது தாவேகா கவனம் செலுத்தணும்னு சொல்றேன். அப்ப 8 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய குறைகளை ஒரு சட்டமன்ற வேட்பாளர் பேசும்போது அதை தாவேகா கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் ஒரு மாற்றத்திற்கான அரசுங்கிறத நம்ம சொல்ல வரோம். அது தாவேகா செய்யுங்கிறத நான் நம்புறேன். அப்ப இந்த காணொலி வாயிலாக இந்த பார்வையாளர்கள், டிவிக்கு விச்சுவலைசர் இந்த சம்பவத்தை எடுத்துட்டு போங்க, அருண்ராஜ் சார் கிட்ட எடுத்துட்டு போய் அந்த நிகழ்வை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒரு பெரிய வரவேற்பு அதெல்லாம் மக்கள்கிட்ட கிடைக்கும். நீங்க அடிப்படையா அந்த மருத்துவத்திற்கான, கல்விக்கான, சாலைகளுக்கான, பாதுகாப்பிற்கான மக்கள் எந்த தேவைகளை கேட்கிறாங்களோ அதை எந்த அரசு செய்கிறதோ அந்த அரசு அவர்கள் மனதை விட்டு போவே போகாது வாழ்நாள் முழுவதும். அதை தாவேகா சரியா செஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு காலத்துக்கு தாவேகா தான். அதை தான் நம்ம இன்னைக்கு கோரிக்கையா வைக்கிறோம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க சொன்ன அனைத்து கட்சி கூட்டத்தில், இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல இத்தனை பிரச்சனைகளும் நான் சொன்னதை தாவேகா எடுத்து வைக்கும். ஆனா அதை எப்படி கேட்டு நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க? இல்லையே, அவங்க அனைத்து கட்சி கூட்டணும் அப்படின்னு சொல்றது வந்து காவேரி பிரச்சனைக்காக மட்டும்தான். நீங்க வந்து இந்த லிஸ்ட், காவேரி பிரச்சனை இருந்தாலும் காவேரி நீர் தேவை உள்ள மாவட்டங்கள் தான் இது. அப்ப வந்த தண்ணி, நீங்க 5 வருஷம் தண்ணி வந்துருச்சு பெருமையா பேசுனீங்களா? நான் கேட்கக்கூடிய கேள்வி அதான். 5 வருஷம் தண்ணி வந்துருச்சு, ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது எங்க தண்ணி பிரச்சனை வந்துச்சுல்ல, அப்புறம் ஏன் இந்த இத்தனை மாவட்டங்கள் தண்ணிக்காக அலையிறாங்க? வேணுக்கும் எப்படா வேணும் வரும்னு காத்திருக்காங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க 5 வருஷம் உங்க ஆட்சியில் தண்ணி வந்துச்சுல, இது டெல்டா மாவட்ட பிரச்சனைகள் தான், இதே ராமநாதபுரம் மாவட்ட பிரச்சனைகள் தான், சிவகங்கை மாவட்ட பிரச்சனைகள் தான். இந்த குளித்தலை பகுதியில் கூட்டு குடிநீருடைய அந்த குழாய் உடஞ்சி தண்ணி வீணா போகுது, பல லிட்டர் தண்ணி வீணா போகுது. அந்த கூட்டி குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது திமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர். அவர் கொண்டு வரப்ப அவர் துணை முதலமைச்சர். நீங்க கொண்டு வந்த திட்டம், அது பராமரிப்பு இருந்துச்சா கடந்த 5 வருஷம்? அப்ப இத்தனை கேள்விகள் உங்களை நோக்கி இருக்குது. அப்ப இதற்கெல்லாம் பதில் யார் கொடுப்பா? இதை தான் நம்ம சொல்ல வரோம். அவ எதுவுமே இல்லாமல் தாவேகா மீது விமர்சனம், தாவேகா மீது சாணி அள்ளி பூசுறது, முதல்வர் மீது அவதூறு, முதல்வர் குடும்பத்தின் மீது அவதூறு, இதை மட்டும் தான் நீங்க வழக்கமா வச்சிருக்கீங்க. இப்ப இத்தனை கேள்விகளை ஒரு பத்திரிகையாளராக நான் கேட்கிறேனே, பதில் சொல்லுங்க. இத்தனை கேள்விகள் உங்களுக்கு பாமக சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாரு, அதற்கு பதில் இருக்கா திமுக கிட்ட? இதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்களே. இதெல்லாம் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன தீர்வு கொடுக்க போறீங்க? இத்தனை ஆண்டுகளும் நீங்க கொடுக்காததை இன்னைக்கு தாவேகா கூட்டிருச்சுன்னா நீங்க கொடுத்து முடிச்சிருவீங்களா? இதுதான் சொல்றோம், ஒரு ஏமாற்று, பொய்ன்னு சொல்றோம். நீங்க மேகதாது அன்னைக்கு உங்கள்ட்ட சொல்யூஷனே கிடையாது யார்ட்டையும். அது பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் தான், மாற்று கருத்தே கிடையாது. 2 மாநிலங்களும் அமைதியாக உட்கார்ந்து 2 மாநிலங்களையும் பிரச்சனை கிளப்பவர்களை கூப்பிட்டு 2 மாநிலங்களும் முதல்வர்கள் பேசி தீர்த்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சரி, நீங்க சொன்னீங்க தாவேகா வந்து மக்களுக்கு நல்ல விஷயம் பண்றாங்க, பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க, அதை ஒத்துக்கிறேன். அதே வேளையில தாவேகா வந்து அரசியல் பண்ணவும் நல்லா கத்துக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. என்ன காரணம்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டணும் அப்படின்னு பேசும்போது இங்கேருந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் எந்திரிச்சு நின்று, இல்ல நீங்க தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்துக்கு, எம்பி கூட்டத்துக்கு திமுக வருவாங்களா அப்படின்னு சொல்லி அதை டைவர்ட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இது எப்படி? பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னா, காவிரி பிரச்சனை சூடா போகுதுன்னு தெரியும். சூடா போடக்கூடிய காவிரி பிரச்சனையை திசை திருப்ப வேண்டிய தேவை வந்து ஆதவ அவர்களுக்கு இல்ல. அப்ப அந்த பிரச்சனையில கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது, அந்த ஒரு தைரியத்துல தான் இதை மாத்தி பேசுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். பிரச்சனைகள் காவிரி தொகுதியை விட நீங்க காவிரி பிரச்சனை ரொம்ப அத்தியாவசியமானது, இம்பார்ட்டன்டானது. தொகுதி வரை தேசிய அளவில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. காவிரிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள் கண்டினியூ பண்ண வேண்டிய பாதிப்பு. அப்பேற்பட்ட பாதிப்பு இருக்கும் போது ஏன் ஆதவ அதை பேசினாருங்கிற ஒரு டாக் ஓடுது. அப்ப நம்ம இதை எப்படி பாக்குறோம்? ஒரு ஸ்ட்ராங்கான சொல்யூஷன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லாத போது ஏன் அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயத்துல ஒரு அமைச்சருக்கு மைண்ட் செட் இல்லையா? எப்படி அவர் மாத்துவாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அவங்க பவர்ஃபுல்லா காவிரி விஷயத்தை நகர்த்திட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. தாவேகா அதெல்லாம் இருக்கிறதுனாலதான் இவங்க இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்காங்க சட்டமன்றத்துல. நம்ம இப்படிதான் பார்க்கணும். அப்ப ஒருவேளை நீங்க அதுக்கான சொல்யூஷனை செய்யாம இதை பேசியிருந்தீங்கன்னா இது தவறு, மாற்றுக்கிறது கிடையாது, அது தவறு தான். ஏன்னா நீங்க அந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நான் பாக்குறேன், நான் நம்புறேன். ஸோ அதனால நான் இந்த டாக் வைக்கிறேன். ஒருவேளை அதை செய்யலைன்னா கேள்விகள் வரும். ஆனா இதே வந்து சட்டமன்றத்துல நீங்க 50-60 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கட்சிகளை விட இன்று தாவேகா 2 வருடத்தில் இத்தனை ஒரு பெரிய மாற்றங்களை கொடுப்பது, இன்னைக்கு வார்த்தை போர்கள் அதிகமாகுதுங்கிறப்ப தாவேகாவுடைய அரசியல் நகரும் அரசியல் உத்வேகமும் பெரிய அளவிற்கு வளர்ந்துருக்குன்னு நம்ம பார்க்கணும். பெரிய அளவிற்கு வந்திருக்கு. நீங்க யாருமே யார் பேசுவாங்கிறது ஒரு கேள்வியா இருந்த போது இன்றைக்கு எல்லா முன்வரிசையில் இருக்கிறவங்க, 2ஆம் வரிசையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எந்திரிச்சு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லும் போது தாவேகாவுடைய அந்த அணுகுமுறைங்கிறது மாறிடுச்சுன்னு சொல்ல வரேன். இனி தாவேகாவை நீங்க எதிர்க்க நீங்களும்
எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது தாவேகா எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க இனிமே சொல்ல முடியாது. ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி. இன்றைக்கு தாவேகா சட்டமன்றத்தில் கடந்த காலங்களில் சட்டமன்றத்தில் ஸ்கோர் செய்வது யாருன்னா திமுகவா இருக்கும். இன்னைக்கு ஸ்கோரும் செய்யறாங்க, ஹீரோவும் ஆகுறது தாவேகாவினர். சோ இப்போ இப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப நாளைக்கு நீங்க திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தாவேகாவும் இந்த 5 வருஷம் செய்யாம இருக்கணும். ஓகே. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நீங்க சட்டமன்றத்தில் பேசலாம், வைக்கலாம், வீர உரைகள்லாம் ஆத்தலாம், தப்பே கிடையாது. திமுக மீது நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நீங்க செய்யாம இருக்கணும். அடுத்து இந்த 5 ஆண்டுகள்ல நீங்க செய்யாம இருந்தா 31ல அதுக்கான பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா திமுக செஞ்சதெல்லாம் நீங்க சட்டமன்றத்துல வீரவசனமா பேசிக்கிட்டு டிஜிட்டல் மீடியால தெரியுற அளவுக்கு பேசிட்டு நீங்க திரும்பி அதே தப்பு நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மக்கள் மத்தியில உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, ஆதரவு கிடைக்காது. இது நம்ம சொல்றோம், நம்மளுடைய ஸ்டாண்டு. அப்ப திமுக மீது வைக்கக்கூடிய குறைகளை நீங்க பேசாதீங்க, நீங்க செய்யாதீங்க. அதை நம்ம சொல்ல வரோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு பெண்களுக்கான விஷயத்துல இவ்வளவு விஷயங்கள் செய்யும் போது அந்த பெண்களுக்கு ஒரு மாவட்ட தலைவனால ஒரு பெண் பாதிக்கப்பட்டு டிஜிபி அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அதற்கு தாவேக்காவோட சொல்யூஷன் என்னங்கிற கேள்வி இருக்கு. இது இப்போ உதயநிதி விஷயத்தை எல்லாருமே பேசும்போது இந்த பெண் விஷயத்தையும் பேசுறாங்க. அப்ப ஏன் இந்த விமர்சனத்தை வர விடுறீங்கன்னு நம்ம கேட்கிறோம். உடனே சால்வ் பண்ணிங்க. யாருமா நீங்க கூப்பிட்டு பணியில உட்காந்து பேசுங்க, கூப்பிட்டு பேசுங்க. என்னமா உங்களுக்கு என்ன பிரச்சனை, மாவட்ட தலைவர் கூப்பிட்டு பேசுங்க, என்ன இந்த மாதிரி பண்ணியா தப்புன்னு தூக்கி எஃப்ஐஆர் போட்டு உள்ள வைங்க. அப்படி ஒன்றும் உங்க மாவட்டத்தில் தேவையில்லை, அப்படி தேவையில்லை தாவேகாவுக்கு. இங்க மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சிமா இது, விர்ச்சுவல் வரிசையால் உருவாக்கப்பட்ட கட்சிமா இது. உங்களை நேசிக்கக்கூடியவர்கள் முதலமைச்சர், எங்கள் வீட்டிலிருந்து ஒருத்தர் முதலமைச்சரான ஃபீல்ட்ல இருக்காங்க இந்த மக்கள். அப்படி இருக்கும்போது உங்க பேரையும் உங்க கட்சியும் அவமானப்படுத்தக்கூடிய மாவட்ட தலைவர் உங்க கட்சிக்கு எதுக்கு தூக்கி போடுங்க அவனை. அதான் நம்ம சொல்லுவோம். நியூஸ் பேப்பர்ல லஞ்சம் வாங்குற விஷயங்களும் அமைச்சர்கள் இல்லாம அமைச்சர்கள் கூட இருக்கிற உறவினர்களும் தெரிஞ்சவங்களும் வந்து அவங்க பேரை சொல்ல, அதுல இது வரைக்கும் ஆதாரப்பூர்வமா எந்த தகவலும் இல்லம்மா. ஆதாரப்பூர்வமா இருந்தா நம்ம பேசலாம், அதெல்லாம் தவிர்த்துக்குவாங்கன்னு நம்ம பார்க்கணும். தாவேகா கிட்ட ஆதாரம் இல்லாமல் இவங்க பேசக்கூடியதெல்லாம் நம்ம ஏற்க முடியாது. ஆதாரத்தை வைத்து கொண்டு பேசினாங்கன்னா நம்ம பதில் சொல்லலாம். இப்போ இந்த பெண் பேட்டி கொடுக்குறாங்க, அது ஒரு எவிடன்ஸ், நம்ம அதற்காக பேசுறோம், கொந்தளிக்கிறோம். ஒரு நல்ல அரசு அமைந்திருக்கிற போது இந்த மாதிரி சகுனியான இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் எதுக்கு விசாரிச்சிருக்கணும்ல? இல்ல அந்த மாவட்ட தலைவர் இருந்து இந்த அறிக்கை இந்த பெண் இந்த மாதிரி பண்றாங்க, இல்ல இந்த பெண் திட்டமிட்டு பண்றாங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் அந்த பெண்ணு மேல போடு. இதுதான் நம்ம சொல்றோம். அப்ப நீங்க ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் அமைதி காக்குறாங்க, கட்சியில அமைதி காக்குறீங்க, அந்த நியூஸ் பெரிய அளவுல பேசப்படுது அப்படின்னா அப்ப நீங்க வெளியே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நியாயம் இருக்கு? நம்ம நியூட்ரலான பார்வையில சொல்றோம். அப்ப இதை தவிர்த்துக்கோங்க, இந்த விமர்சனம் வரவே கூடாது. உங்களுக்கு தாவேக்கா ப்ரீவியஸா செயல்படணும்னு நம்ம சொல்ல வரோம். இந்த இடத்துல இந்த விமர்சனம் உங்க காதுக்கு வந்தாலும் கூப்பிட்டு உடனே விசாரிங்க, கட்சிக்குள்ள உடனே விசாரிங்க, அதிகாரிகள் தப்பு உடனே விசாரிங்க, வெளியே வராத முன்னாடி நீங்க விசாரிச்சிடணும். அதுதான் ஒரு நல்ல அரசு. ஜெயலலிதா அப்படிதான் பண்ணுவாங்க. அப்ப ஜெயலலிதா விட சிறப்பாக செயல்படக்கூடிய முதல்வர் இதை கவனம் செலுத்துன்னு நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு தினமலர் பத்திரிகையில சமீபத்தில் வந்தது, இனி பதவி உயர்வுக்கும் டிரான்ஸ்பருக்கும் முதல்வருடைய ஒப்புதல் வேணும்ட்டாங்க. முதல்வர் முடிவு இல்லாம பண்ண முடியாது. பெரிய விஷயம், வரவேற்கிறோம். இதுதான் ஒரு முதல்வர் எடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். இப்ப அதே அந்த மாவட்டத்தில் மீது இந்த பெண்களை இந்த மாதிரி அந்த விஷயத்தை எடுங்கன்னு சொல்றேன். இந்த விமர்சனங்கள்லாம் வரக்கூடாது. அப்ப பதவி உயருக்கும் டிரான்ஸ்பருக்கும் இன்றைக்கு முதல்வருடைய ஒப்புதல் வேணும்னு ஒரு பத்திரிகையில செய்தி வரப்ப அது பாராட்ட வரவேற்கிறோம். ஏன்னா டிரான்ஸ்பருக்கும் இதுக்கு ப்ரொமோஷனுக்குமே ஒரு பெரிய கமிஷன் டீம் ஓடிட்டு இருக்கு. கடந்த பல ஆண்டுகளாக இந்த கமிஷன் டீம் ஓடுது. இன்னைக்கு எல்லா பொழப்புலையும் மண்ணள்ளி போட்டிருக்காரு முதல்வர், வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். ஏன்னா எல்லா ஓட்டைகளையும் அடைக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஊழலுக்காக, முறைகேடுகளுக்காக எங்கெங்க ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டைகளை அடைக்கக்கூடிய வேலைகளை முதல்வர் எடுத்திருக்காரு, நம்ம பாராட்டுறோம். அதே இந்த இடத்துல இந்த மாதிரி விமர்சனங்கள் வருதுல, இதையும் முதல்வர் கவனம் செலுத்தணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. நீங்க சொன்னீங்க அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இந்த காவேரி இஷ்யூல கண்டிப்பா ஒரு சொல்யூஷனை நோக்கி தாவேகா வந்து நகர்த்தும், அதனாலதான் மறுசீரமைப்பு பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இங்க கனிமொழி எம்பி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறுசீரமைப்புல நாங்க வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டோம், நாங்க அதுல ஸ்டாண்ட் எடுக்கிறோம், ஆனா இங்க வந்து கூட்டத்துக்கு வரல. ஆனா இப்ப மெயின் விஷயம் காவேரி இஷ்யூ தான், அதுக்கு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல அப்படின்றது தான் திமுகவோட ஒரு பார்வையா இருக்கு. அவங்க பண்ணல. அதுக்கு முன்னாடியே உங்கள்ட்ட பதில் சொல்லிட்டேன். இப்போ வந்து நீங்க என்ன சொல்யூஷன் கொடுக்க போறீங்க? ஒரு கேள்வி. கடந்த ஆட்சிகள்ல லீகலாக எந்த இடத்துல சட்டம், எந்த சட்ட ரீதியாக எங்க நம்ம தவற விட்டோங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியும் அதிகாரிகள் எழுப்புவாங்க. அதை கேட்டுட்டு அங்க ஆரோக்கியமான அந்த கூட்டம் நடக்கும் நீங்க நம்புறீங்களா? இதே சலசலப்பு அப்படின்றது இருக்கும். சட்டமன்றம் மாதிரி ஆக்கிடுவாங்க அங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க சொல்யூஷனை சொல்லுங்க. ஏங்க நான் ஒண்ணுமே அனைத்து கட்சி கூட்டமே வேணாங்க. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றோமா, உதயநிதி துணை முதல்வராக இருக்காரு, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, அந்தந்த கட்சிகள்லாம் இருக்காங்க. சிம்பிளான விஷயம். நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுக்கு முன்னாடி உங்களுடைய லயலா காலேஜ் சீனியர் நீங்கள் பேசுனீங்க வச்சுங்க, ஒரு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் அனைத்து கட்சி கூட்டத்தை சொல்லி ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் இப்போ கிடையாது. எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அப்போ ஒரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு எதிர்கட்சி தலைவராக என்ன பண்ணியிருக்கணும்?
ஒரு புக்லெட் எடுத்துட்டு வந்து இந்தாங்க முதல்வரை நீங்க வரேன்னு சொன்னா பார்க்க மாட்டேன்னாரா முதல்வர் எங்கேயாவது? இல்ல. நீங்க வந்து அவங்களை அரவணைத்து பார்க்கக்கூடிய முதல்வராக இருக்கிறாரு. ஏன்னா உங்க கோரிக்கைகள்லாம் ஏத்துக்கிறாங்க. நேற்று ஒரு மனதாக ஒரு தீர்மானம் நிறைவேச்சு, அதிமுகவும் ஓகே சொன்னிச்சு, திமுகவும். அப்ப மக்கள் நலன் சார்ந்த விஷயத்துல அதை விட மக்கள் நலன் சார்ந்த விஷயம் தானே காவேரி விஷயம். அப்ப உதயநிதி போயிட்டு இந்த மாதிரி கோரிக்கைகள் இருக்கு, இதனால ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு முதல்வர் உதயநிதி நேரடியாக போய் சொல்வதற்கான காரணம், சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சட்டமன்றத்துல சொல்லிட்டாங்களே சார். அது விவாத பொருள். நான் சொல்றது காவிரி நலன்ல உங்களுக்கு அக்கறை இருக்கு, தமிழ்நாட்டு மீது விவசாயிகள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா ஏன் இதை செஞ்சிருக்கலாமே? இது ஒரு பாசிபிள். நான் என்ன கேட்கிறேன், இது ஒரு செஞ்சிருக்கலாமேங்கிற ஒரு ஆப்ஷன் சொல்றேன். ஏன் அதை செய்யலாம்னு நான் கேட்கிறேன். முதல்வரை சந்தித்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, காவிரிக்கு நம்ம இந்த அனைத்து கட்சி கூட்டணும். ரெண்டாவது இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்கு, நீங்க புதுசா வந்திருக்க அரசு கடந்த ஆட்சிகள்ல நாங்க லீகலா உள்ள ஃபைட் பண்ணியிருக்கோம், ஆனா எங்களால முடியல, இதை இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்ய சட்ட வல்லுநர்களோட ஒரு மீட்டிங் நடத்துறோம், நீங்க கூட்டத்தை நடத்துங்க முதல்வரேன்னு உதயநிதி சொல்லியிருந்தா, செய்ய மாட்டேன்னு விஜய் அவர்கள் சென்று சொல்லியிருந்தா தவறு. ஏன் அந்த ஆப்ஷன்ஸை நீங்க எடுக்கலன்னு இதை நான் கேட்கிறேன். அது கேட்டிருக்கலாமே. மக்கள் நலன் சார்ந்தது அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து விவசாயிகள் சங்கத்தையும் கூப்பிடுங்க, பேசுங்க. அனைத்து விவசாயிகளும் கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன செஞ்சாங்கன்னு முதல்வர்கிட்ட சொல்லட்டும். அதெல்லாம் பேசவே மாட்டீங்களே. அதுதான் மக்கள் நலன்ல எங்க அக்கறை? நீங்க விவாத பொருளை டைவர்ட் ஆக்கிட்டு போறீங்க. அதை தான் சொல்ல வரேன். ஆதவர்கள் அப்படி பேசுனதும் தவறு, உதயநிதி அதற்கு மறுபதிப்பு சொல்றதும் தவறுன்னு தானே சொல்ல வரேன். மக்கள் பிரச்சனையை பேசுங்கன்னு தான் சொல்ல வரோம். 2 கட்சிக்குமே சொல்றோம். அப்ப தேவையில்லாத வாதங்கள் எங்க வருதுங்கிறதா கேள்வி, தொடங்குறது யாருங்கிறதா கேள்வி. அப்ப இதெல்லாம் பேசுங்க. அப்ப அந்த வாதங்கள் வருவதற்கான காரணமே முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. தேவையில்லாத வாதம் அவர் பண்ணது. அவர் ஒரு சீனியர் மினிஸ்டர், சீனியர் எம்எல்ஏ. சட்டமன்றத்தில் தேவையில்லாத வாதங்களை வச்சனால்தான் நேற்று தேவையில்லாத வாதங்களே ரொம்ப நேரம் போச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப மக்கள் நலன் எங்க? நம்ம இவ்வளவு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறோம், எங்க பேசுங்க. அதெல்லாம் அதை தான் சொல்ல வரோம். ஓகே, இப்போ வந்து நேத்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து வேல்முருகன் அவர்கள், அவங்க எல்லாம் ஒரு மக்கள் கூட்டத்தை வைக்கிறாங்க. அதுல வந்து சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்பர்ஸை கூட ஒழுங்கா சொல்ல தெரியல, எண்ணிக்கையை கூட ஒழுங்கா சொல்ல தெரியாத அமைச்சர்கள்லாம் நிதித்துறை அமைச்சரா அப்படின்ற மாதிரி கிண்டல் தோணியில வந்து அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் ரத்தம் தமிழக ரத்தம், அதாவது தமிழர் ரத்தத்துல இருக்கிற நீ வந்து முன்னாடி நின்று ஸ்டெப் எடுத்தா இந்த மேகதாது இஷ்யூ அப்படின்றது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களை அழைக்கிறாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நான் முதல்ல வந்து வேல்முருகன் அவர்களுடைய தமிழர்கள் நலன் அக்கறையில் எனக்கு நல்லா தெரிஞ்ச அண்ணன் தான் வேல்முருகன் அவர்கள். அவர் ஆரம்ப காலத்தில் சில மாண்புமிகு இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பற்றி சில விஷயங்கள்லாம் பேசினார். கருத்து முரண்பாடுகள் இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வேல்முருகன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்ட காலத்தில் முதன்மையாக நிற்கக்கூடியவர் நபர். அவர் ஒரு விஷயத்தை நேற்று அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை பேசினார். அது எனக்கு ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமாக இருந்துச்சு. அந்த விஷயத்துல தாவேகா ரொம்ப கவனம் செலுத்தணும்னு சொல்றேன். அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். 1000 ஏக்கருக்கு கிட்ட விளைநிலங்கள் வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக விற்க முயற்சி செஞ்சு அதை வேல்முருகன் எம்எல்ஏவாக இருக்கனால தடுத்து நிறுத்தினாரு. எல்லா இடத்துலையுமே ஃபோர்ஸாக அவர் சண்டை போட்டு நிப்பாட்டினாரு. அது குறிப்பாக நீங்க கடலூர் மாவட்டத்தில் அவங்களுடைய கட்சி வாழ்வுரிமை கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கண்டிஷன்ல இருக்கனால அங்கே போராட்டம் நடத்துறாங்க. திமுகவை எதிர்த்தும் பல கேள்விகளை எழுப்பியவர் வேல்முருகன், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த வேல்முருகன் இன்று தாவேகாவுக்கு அதாவது விமர்சனம் வைத்ததுக்காக நீங்க பார்க்க கூடாது. ஒரு விஷயம் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி அவர் விஷயத்தை ஒரு பதிவு செய்யும் போது அதை தாவேகா அந்த கயிறை கட்டியமா பிடிச்சுக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கக்கூடிய அரசு விற்பதற்கான முயற்சிகள் எடுக்குது, இது வித்து தீக்க போகுதுங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு. அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா விளைநிலங்களை விற்கிறதற்கு அனுமதியெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாடு விவசாய பூமியே இருக்கவே இருக்காது. தமிழ்நாடு விவசாயிகளுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அப்ப தாவேகா அதுல கூடுதலா கவனம் செலுத்தணும். இது முதல்வர் கவனத்திற்கு போகலையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு, இல்ல முதல்வர் கவனத்திற்கு சென்றும் ஏன் முதல்வர் அசால்ட்டாக இருக்கிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சோ எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. மக்கள் நலன் பிரச்சனை இல்ல, நீங்க எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல அதை விற்க விடாமல் தடுத்தது இதே வேல்முருகன். பாராட்டுறோம், ஏன்னா அது விளைநிலங்கள் பாராட்டுறோம். அது அதே விளைநிலங்கள் இன்றைக்கு தாவேகா அரசினால விற்க போகுதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வர வைக்கும் போது அதுக்காக நாங்க வருத்தப்படுறோம். அப்ப அந்த லெவலுக்கு தாவேகா போவாதீங்கன்னு நம்ம சொல்ல வரோம். இது முதல்வருடைய கவனத்திற்கு போகணும். அவர் மீது நமக்கு தனிப்பட்ட விமர்சனம், தனிப்பட்ட கொள்கை ரீதியாக அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் நல்ல பாயிண்ட், மக்களுக்கான பாயிண்ட். அதற்காக தாவேகா எடுக்கணுங்கிற. அப்ப தாவேகா கடலூர் மாவட்ட நிர்வாகிகள், கடலூர்ல ஒரு அமைச்சரும் இருக்காரு. அப்ப அது என்னன்னு போய் பாருங்க, அவர் சொன்ன குற்றச்சாட்டை போய் பாருங்க, அதுக்காக மறு விளக்கத்தை மக்கள்கிட்ட கொடுங்க. இதெல்லாம் நீங்க செய்யணுங்கிறது நம்ம சொல்ல வரோம். ஸோ இது ஒரு பாயிண்ட். அதே போல நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து பேசுறதோ இல்லை சீமான் பேசுறதோ வந்து நான் என்ன சொல்றேன்னா, கருத்தியல் ரீதியாக நீங்க என்ன பேசுறீங்க?
தமிழ்நாட்டுடைய மக்கள் நலனுக்காக என்ன பேசுறீங்க? நீங்க சொல்லக்கூடிய அனைத்து பேச்சுக்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்புடையதாக, தமிழ்நாட்டு மக்களுக்கு அதாவது என்ன சொல்றது, அவருடைய வாழ்க்கையில் ஒன்று இணையக்கூடிய விஷயமாக இருந்தா இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு இடத்துலயாவது தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதுதான் நம்ம சொல்ல வரோம். நீங்க ரொம்ப ஒரு அடாவடித்தனமான பேச்சு, ரெண்டாவது வந்து தனிநபருடைய தாக்குதல், கேவலமா பேசுறது. மரியவெல்சன் பேசுறாரு, என்ன தப்பு? அவருக்கு சட்டமன்றம் புதுசு, உங்களை கூட்டு போய் நாளைக்கு அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தில் உட்கார போய் நீங்க இங்கிலீஷ்ல பேசுவீங்களா? நான் கேட்கறேன், ஒரு ஜெனரல் கேட்கறேன். இது இந்தியா நாட்டுக்கு நீங்க நாளைக்கு ஜனாதிபதி உங்களை கூட்டு போய் உட்கார வைக்கிறோம், குடியரசு மாளிகையில், ஜனாதிபதி மாளிகையில் உட்கார வைக்கிறோம், பேசுங்க பிரஸ் மீட்டு. எப்படி பேசுவீங்க நீங்க? ஒரு பதற்றம் இருக்கும், ஒரு சூழல் இருக்கும். தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களும் நிதிநிலையை பட்ஜெட்டில் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு விமர்சனமா? நீங்களா ஒரு தலைவரா? அதுதான் நம்ம கேட்கிறோம். அதெல்லாம் ஒரு விமர்சனமாங்க? ஒரு வாய் தவறி வரதெல்லாம் விமர்சனம். உங்கள் மீது எவ்வளவு விமர்சனம்? அரிசி அளவு குண்டா அதை சுட்டா முதுகே போயிருன்னு சொன்னீங்க நீங்க. அரிசி அளவு குண்டுல முதுகு எப்படிமா போகும்? நீங்க சொல்லுங்கம்மா. அறிவியல் ரீதியா அது சரியாமா? இல்ல அந்த மாதிரி ஒரு வெப்பன் இருக்கா இந்த உலகத்துல? சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு கை தட்டக்கூடிய கூட்டம் இருக்குன்னா அப்ப நீங்க என்ன மாதிரியான தலைவர்கள்? புரியுதா? இதெல்லாம் ஒரு விமர்சனமே கிடையாது. ஒரு எத்திக்ஸா நீங்க எடுத்து வைங்க. நீங்க எடுத்து வச்ச எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே மக்கள் உங்களை நிராகரிக்கிறாங்க. மக்கள் அருவருப்பாக நான் தமிழர் கட்சி தலைவர் சீமானுடைய பேச்சை பார்க்குறாங்க. அதுதான் அதனுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு உங்க கட்சியிலிருந்து விலகி தமிழ்நாடு வெற்றி கழகத்தில், தமிழக வெற்றி கழகத்தில் இந்த ஜெகதீஷ் பாண்டியன் அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அதற்கான பதில சொல்லுங்க, விளக்கத்தை சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் போன போக்கில் அடிச்சு விடுறது. யாரு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி டிவி கேக்கு. இதெல்லாம் என்ன பேச்சு? என்ன தலைவருக்கான தகுதி உங்களுக்கு? அப்ப நீங்க எடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்டைல் பேச்சுக்களை மக்கள் நிராகரிக்கிறாங்க, ஒரு மாதிரி அருவருப்பா பாக்குறாங்க. அப்படின்னா நீங்க அரசியல் களத்தையும் அரசியலோட ஸ்டைலையும் மாத்துங்கன்னு நாங்க சொல்லுவோம். நீங்க மாத்தாம பேசினதே திருப்பி திருப்பி பேசி அடாவடித்தனமாக பேசி அது என்ன யூஸ்ன்னு நம்ம கேட்கிறோம். ஒரு பலனும் இல்லை. உங்களை மீம்ஸ் போடுறான், உங்களை ட்ரோல் போடுறான், இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க, அது ஒரு என்ஜாய் பண்றீங்களா? நான் கேட்கிறேன். ஒரு தலைவர் நீங்க, எப்படி உங்களுக்கு மனம் வருதுன்னு நம்ம கேட்கிறோம். அப்ப அதெல்லாம் மாத்துங்கண்ணே, நீங்க மாத்துங்க. உங்க ஸ்டைலே தப்புனே. நீங்க சொன்னது இப்படிலாம் சொல்றது மக்களுக்கு 15 வருஷமா புரியல. மக்கள் 15 வருஷமா உங்களுக்கு ஏத்தல. திருப்பி அதே ஸ்டைல பண்ணீங்கன்னா இன்னும் 25 வருஷம் நீங்க அங்கதான் இருப்பீங்க. அதெல்லாம் மாத்துங்கன்னு நம்ம சொல்ல வரோம். இப்போ உங்களுக்கு எதிராக ஊடகங்கள்ல உட்காந்து பேசுறவங்களும் ஜாதி ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான். அதெல்லாம் என்ன உங்களுக்கு பழக்கம்? அதெல்லாம் மாத்துங்கன்னு சொல்றேன். உங்களுடைய ஸ்டைலு, உங்களுடைய நெரட்டிவ் இந்த மக்களுக்கு புரிய வேண்டியதுலாம் அவங்க மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க. மக்களுக்கு தெரியாம இல்ல, என் தமிழ் மக்களுக்கு அதுதான் தெரியும். தமிழ் மக்கள் இது அதெல்லாம் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சனாலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சோசியல் மீடியால எதிர்க்கிறாங்க. தாவேக்காவு ஆதரவு இருக்கு, தாவேக்காவுக்கு குற்றங்களுக்கு எதிராக பேசக்கூடிய சூழலும் இருக்கு. அப்ப இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்ல. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு இருந்து இந்த மாதிரி எதிர்த்து யாராவது பேசியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒரு சிம்பிள் சொல்லுங்க, என்ன நடந்திருக்கும்? ஏன்னா ஒரு பத்திரிகையாள சந்திலேயே ரிப்போர்ட்டர் அடிச்சு மண்டையை உடைச்சிருவேன்னு சொன்னவர் சீமானு. நீங்க அவருக்கு எதிராக ஒரு முதலமைச்சராக சீமான் இருக்கும்போது ஒரு கருத்தை நீங்க சோசியல் மீடியால போட்டீங்கன்னா நீங்க இருப்பீங்களா? தம்பிகள் பொங்கி எழுந்துருவாங்க. என்ன சொல்லுவாங்களே, எப்படி எங்க அண்ணன் இப்படி பேசலாம்னு கேட்பாங்க. அப்ப அந்த அச்சம் இருக்குல்ல, அப்ப அவங்களை நிராகரிக்கிறாங்க. இதுதான் விஷயம். அதாவது பொலிட்டிக்கல் பாயிண்ட்ல இருந்து இவர் பேசக்கூடிய விஷயங்கிறது ஒரு அநாகரிகமான செயல்கள். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த சிம்பிளான மேட்டர், இந்த நம்பர் பேசுறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விமர்சனம். ஒரு புதுமையாக சட்டமன்றத்தை பார்க்குறாங்க. புதுமையாக முதல் பட்ஜெட் தமிழ்நாட்டு வரலாற்றிலே இன்னொரு 50 வருடங்கள் கழித்து 26 முதல் நிதிநிலை பட்ஜெட்டை தெரிவித்தறியாருன்னா மரியவெல்சன் நம்ம பேசுவோம். அப்போ அது அவருக்கு ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தும். எல்லாருக்குமே அது இதெல்லாம் சிம்பிள்மா. நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகக்கூடியக்குள்ள பால்வாடியிலேருந்து நீங்கள் ஸ்கூலுக்கு மாத்துறப்ப அவனுக்கு ஒரு 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 மாதிரி பதற்றமாக இருக்கும். அம்மாவை தேடுவான். ஏன்னா இங்கே 12 மணிக்கு வந்து கூப்பிடுவாங்க, அங்கே 1 மணி 2 மணி ஆகும். இதெல்லாம் ஒரு விமர்சனமாக நம்ம கேட்குறோம். என்ன நீங்கள் ஒரு தலைவர், உங்களுடைய தலைவர் யாரு? நீங்கள் யாரு கொள்கை தலைவரை ஏற்றிருக்கீங்க? அப்போ உங்கள் மீது இவ்வளவு விமர்சனங்கள் வருது. அந்த கொள்கை தலைவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுல இதுதான் ஒரு கேள்வியில வருது. அப்ப என்ன நீங்க இதெல்லாம்? அப்போ அதனால வந்து நம்ம அவருக்குள்ள பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நம்ம தவிர்த்து கொள்வது ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. உங்களுக்கு புரியுதா? நமக்கான பிரச்சனைகளை மக்களே கொண்டு வந்து வெளியே கொடுக்குறாங்க. மக்களுக்கான பிரச்சனைகளை மக்களே கேள்வி கேளுங்கன்னு தான் நம்ம சொல்லுறோம். தாவேக்காவை எதிர்த்து கேள்வி கேளுங்க. தாவேக்காவை கிட்ட இத்தனை குறைகள் இருக்குன்னு கேள்வி கேளுங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கு இத்தனை குறைகள், இத்தனை புகார்கள், இத்தனை மனுக்கள், இத்தனை மக்கள் பொங்கி எழுதுறாங்கன்னா 50-60 ஆண்டுகளாக இந்த கட்சிகள் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில இம்பார்ட்டன்ட் காட்டலுங்கிறது தெரியுது. அப்ப இதை மாற்றுவதற்கான ஒரு தலைவராக விஜய் அவர்களை தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, சீமானே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸோ அவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, நமக்கு பார்க்கக்கூடிய பார்வை ரீதியாக அவர் கருத்து வச்சானா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். தனிப்பட்ட தாக்குதலுக்கு நம்ம அதை பதில் சொல்லி நம்மளுடைய நேரத்தையும் வீணாக்க வேணாம், ரெட்டலக்ஷன் நேயர்களுடைய நேரத்தையும் வீணாக்க வேணாம். நம்ம உங்களுடைய விளக்கங்கள் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறோம். உங்களுடைய கருத்துக்கும் காலத்திற்கும் நன்றி சார். நன்றிம்மா.